ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஆந்திரா ஸ்டைல் சில்லி சிக்கன் செய்யலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ சில்லி சிக்கன் நம்மளுக்கு மெயின் என்ன வேணும்னாக்கா பச்சை மிளகா, இஞ்சி ஒரு பீஸு, பூண்டு, இது 3 ருபின் வந்துட்டு பிறகு அது எப்படி செய்யுது நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு போட்டு இது ருபின் வந்துடலாம். இப்போ வந்து நம்ம சில்லி சிக்கன் செய்யறதுக்கு வந்து நான் ஒரு கடாயை வச்சுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு அதில் வந்து கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். இப்போ வந்து நம்ம பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, இது வந்து நம்ம உருளில் கூட நம்ம சும்மா ஒன்றும் பாதியமாக அரைக்கலாம். ஆனால் நம்மக்கிட்ட உருள் அது ருப்புறத்துக்கு இது இல்லை, ஒன்றும் பாதியமாக அதனால மிக்சியில் போட்டேன் நான். இப்போ வந்து இது எண்ணெயில் போட்டுக்கலாம். நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகட்டும். இப்போ வந்து பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு நம்ம நல்லா எண்ணெயில் போட்டு நம்ம வதக்கிட்டோம். இப்போ வந்து கொஞ்சமாக நம்ம சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக இப்போ வந்து சில்லி சாஸ், கொஞ்சமாக தான் நம்ம சோயா சாஸ் ஊற்றணும். சில்லி சாஸ் கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றினா கூட பரவாயில்ல. நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம். இப்போ வந்து நான் வந்து ஒரு 1/2 கிலோ சிக்கன் வாங்கி நான் கையை வச்சுருக்கேன். இப்போ சிக்கன் போட்டுக்கலாம். இப்போ சிக்கனுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம். ஃபஸ்ட்டு நம்ம கிரேவிக்கு போட்டோம். இப்போ சிக்கன் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி போடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இதுக்கு லாஸ்ட்டில் ஒன்று நம்ம ஊற்ற போகிறோம். அது லாஸ்ட்டில் பார்க்கலாம் என்னான்ட்டு. இப்போ இது வேகிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா மிக்ஸி கவுனை தண்ணி இங்கே வச்சுருக்கேன், அது ஊற்றிக்கலாம். வேகட்டும் நல்லா. இன்னும் கொஞ்சம் வேகணும் நல்லா. நான் வந்து மீடியமில் தான் வச்சுக்கிறேன். மீடியமில் வச்சாக்கா நல்லா இதெல்லாம் நம்ம போட்ட மசாலாலாம் இதுக்கு நல்லா இதாகும். நல்லா குளிர் காலத்தில் நம்ம செய்து சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சில்லி சிக்கன் சிம்பிளாகவும் இருக்குது, சேர்ந்து சாப்பிட்டாவும் நல்லா ருசியாகவும் இருக்குது. இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டில் நம்ம இந்த மாதிரி கொதி வருது. கொதிக்கும் போது இப்போ நம்ம என்ன பண்ணோம் பாருங்க, நல்லா வெந்து பாருங்க இந்த மாதிரி. இப்போ வந்து நம்ம 1 ஸ்பூன் நான் வந்து அரோட்டா வச்சு வச்சுக்கிறேன். இது வந்து நம்ம ஊற்றிக்கலாம்.
ஊற்றி இது மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் விட்டு நல்லா தட்டில் போட்டு சாப்பிட்டாச்சுமா எப்படி தரமா இருக்கும். இன்னொரு வாட்டி செய்து சாப்பிடலாமான்னு இருக்கும். இப்போ வந்து நம்ம சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வு ஆஃப் பண்ணிட்டு சூடாக நம்ம போட்டுக்கலாம். நம்ம சில்லி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இந்த சில்லி சிக்கன் வந்து நல்லா பிரியாணி செய்துட்டு நல்லா சூடாக அந்த பிரியாணி கூட சில்லி சிக்கன் வச்சு நம்ம கச்சின்னு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இல்லைன்னா நம்மளுக்கு வேணும்னாக்கா அப்படியே கூட ஒரு 2 பீஸ் அப்படியே சாப்பிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ நான் எப்படி செய்த சில்லி சிக்கன் நீங்கள் பார்த்துருப்பீங்கோ, இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோடு இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.